பீட்டா ப்ரீட் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனால் என்னால் ஃப்ரைஸ் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்களா நீங்கள்? இவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது பீட்டா ப்ரீடிங் அண்டு ஃப்ரைஸ் மெயின்டைனிங். ஃபஸ்ட்டு ஃப்ரைஸ் மெயின்டைனிங்ஸ் பார்த்துப்போம். ஆஃப்டர் ப்ரீடிங் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் தண்ணி லெவலை கம்மி பண்ணணும். அதுக்கு முன்னாடி விஷயம் இந்த இலையெல்லாம் எடுக்கணும். ஆல்மண்ட் லீஃப் நம்ம போட்டதுக்கான பர்பஸ்ஸு முடிஞ்சிச்சு. இப்போ ஆல்மண்ட் லீஃப் எல்லாம் எடுத்தாகணும். தண்ணி லெவலையும் கம்மி பண்ணணும். அது எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணுறோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதுக்காக நம்ம இலையை எடுக்கணும்னா, அதுலேருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணியை எடுத்துக்கணும். தனியாக ஒரு டப்பாவில் எடுத்துகிட்டு அந்த இலையை உள்ளே வந்து கையை விட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் செய்யும். நல்லா அந்த இலையை வந்து தட்டி மெதுவாக எடுத்துடணும். ஆட்டி எடுத்துட்டு எடுத்த இலையை எடுத்து நல்லா உதவணும் தண்ணியிலே, அந்த தண்ணியிலே. அப்போ இது புது தண்ணியில் வந்து திருப்பியும் டிப் பண்ணி நல்லா இது பண்ணிட்டிங்கன்னா ஃப்ரைஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த நல்ல தண்ணியில் வந்து வந்துடும். அதுப்போ அந்த இலையை எடுத்து தூக்கி போட்டுறணும். ஓகே, இந்த எல்லா இலையும் எடுத்தாச்சு. எடுத்தப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நல்ல தண்ணியில் வந்து ஏதாச்சும் ஃப்ரைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். பொறுமையாக உட்காந்து ஏதாச்சும் ஃப்ரைஸ் இருந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதில் வந்து அந்த புது இதில் மாற்றிக்கணும். ஆனால் இதில் வந்து இப்போதைக்கு இல்லை எந்த ஃப்ரைஸும். அதனால் இந்த தண்ணி தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த தண்ணியை.